உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமதரன் இணைகின்றார். வணக்கம் இராமதரன். வணக்கம் தான அன்புறவுகளுக்கு அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தில் தமிழர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக பார்ப்போம். இன்று ஒரு விதத்தில் எனக்கு ஓரளவுக்கு திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது என்னவென்று சொன்னால் இராமதரன், நாங்கள் பல ஆண்டுகளாக நாங்கள் இங்கே உரையாடி கொண்டு வந்திருக்கின்ற விடயம் என்னவென்றால், குடிசார் அமைப்புகள், சிவில் சமூகத்தினர் பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அவர்கள்தான் மக்களோடு பழகுபவர்கள், மக்களுடைய நிலைமைகளை புரிந்து கொள்பவர்கள். அரசியல்வாதிகளில் தங்கியிராமல் இவர்கள் முன்வந்து செயல்பட வேண்டும் என்று அடிக்கடி நீங்கள், நான், அரசு போன்றவர்கள் இங்கே நிறைய தடவைகள் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். அந்த விடயம் இப்பொழுது கனிந்து வருவது போல் ஆரம்ப கட்ட செயல்பாடு நடந்ததாக திருவண்ணாமலையில் ஒரு கூட்டம் நடைபெற்றதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கூட்டத்துக்கு நீங்களும் அங்கே சென்றிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கூட்டம் தொடர்பாக எங்களுடைய உறவுகளுக்கு என்ன என்று கூறுவீர்களா? நிச்சயமாக ஒரு 16 ஆண்டு கால ஒரு வறுமையிலே புதிய ஒரு தொடக்கமாக இதை நாங்கள் பார்க்க முடியும். இன்றைய தினம் திருவோணமலையிலே அதற்கான ஒரு அங்கரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. ஈழத்தமிழர் உரிமைகளுக்கான பெருமன்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ETRA என்கின்ற ஆங்கில சுருக்கப்பதம் எட்ரா என்று அழைக்கப்படக்கூடிய வகையிலே ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று என்ற அடிப்படையிலே அந்த பெயரோடு இதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு திருவோணமலை பிரகடனம் என்கின்ற ஒரு பிரகடனமும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலகட்டத்திலே இந்த அமைப்பினுடைய நோக்கம், அது ஏன் உருவாக்கப்பட்டது, அதனுடைய இலக்கு என்ன என்கிற விடயங்கள் எல்லாம் இன்றைய நிகழ்விலே தெளிவுபடுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த திருவோணமலை பிரகடனத்திலே என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது, அது எதை நோக்கியதாக இருக்கின்றது என்கின்ற அடிப்படையிலே இந்த விடயம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதிலே சிவில் அமைப்புகள் பல தரப்பினர்களை பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கிலிருந்து குறிப்பாக தென்கயிலை ஆதீனம், சிவகுரு ஆதீன குரு முதல்வர் தவ திருவேலன் சுவாமிகள், திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் நோயல் இம்மனுவேல், அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்ட அமெரிக்கன் மிஷன் அருட்பணி லுக் ஜோன் மற்றும் சிவில் அமைப்புகளைச் சேர்ந்த சிவயோநாதன், சீலன் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகளுடைய சங்கத்தினுடைய கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 3 மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகள் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். அதாவது மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை ஆகிய 3 மாவட்டங்களை உள்ளடக்கிய அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான உறவுகளுடைய சங்கம் சார்பில் பிரதிநிதிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போன்று கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை சேர்ந்த பிரதிநிதிகளும் அதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம், திருகோணமலை, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் என்ற அடிப்படையிலே வடகிழக்கை சேர்ந்த மாவட்டங்களில் இருக்கின்ற சிவில் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மற்றும் அமைப்புகள், புத்திஜீவிகள் என்ற அடிப்படையிலே ஒரு கணிசமானவர்கள் இன்றைய அந்த நிகழ்விலே பங்கு பெற்றி இருக்கின்றார்கள். உண்மையில ஒரு நீண்ட ஒரு தயார்படுத்தலோ இல்லை ஒரு நீண்ட அறிமுகங்களோடு நபர்களை முன்னிலைப்படுத்தியதான நிகழ்வுகளாகவோ அல்லாமல் மிக குறுகிய கால அழைப்பிலே உண்மையில இந்த நிகழ்வுக்கு இந்த திருவோணமலையில் இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டாலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி உள்ளிட்ட இடங்களிலிருந்தும், மட்டக்களப்பு, அம்பாறை உள்ளிட்ட இடங்களிலிருந்தும், வவுனியா போன்ற இடங்களிலிருந்தும் இதற்காக வருகை தந்த அந்த பயண தூரம், அந்த ஒரு நாள் பொழுதை அவர்கள் அர்ப்பணித்து இதில் பங்கு பெற்றியது என்பது உண்மையில் இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகின்றது. என்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஒரு தமிழ் மக்கள் பேரவை ஸ்தாபிக்கப்பட்ட போதும் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் என்கிற மிக 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 கவர்ச்சிகரமான ஒரு முகம் ஒன்று அதிலே காட்டப்பட்டது. அதோடு அரசியல் தரப்புகள் ஒரு ஒரு அதுக்கான ஒரு பெரும் பின்புலம் ஒன்று அதில் இருந்தது. அப்போ அதற்கான எதிர்பார்ப்பு, ஒரு கவர்ச்சி என்பது அதிகமாக இருந்தபோது அதை நோக்கிய அணிதிரட்சி என்பது அதற்காகவே அது ஒரு சாதகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைய இந்த நிகழ்வு என்பது அவ்வாறு இதில் யார் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற ஈழத்தமிழ் மக்களுடைய இந்த விவகாரத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னகர்த்து செல்லக்கூடிய
ஒரு சிவில் அமைப்பினுடைய ஒரு அங்குலார்ப்பணம். அதே நேரத்தில் இந்த அரசியலமைப்பு விவகாரங்களிலே தமிழ் மக்களுடைய தீர்வு விடயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு 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 தீர்மானகரம் மிக்க விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 அறிமுகத்தோடு விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று இதிலே வந்தவர்கள் உண்மையிலே அது பெரிய ஒரு 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகத்தான் நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே எந்தவித நபர்களையும் முன்னிலைப்படுத்தாமல், ஒரு தரப்பை முன்னிலைப்படுத்தாமல், யார் இதில் பங்கு பெற்றிய ஒவ்வொருவருமே இந்த அந்த கொள்கை ஆவணம் தான், அந்த எட்ராவினுடைய அந்த கொள்கை நிலைப்பாடு, அதோடு திருவோணமலை பிரகடனம், இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் அந்த எட்ரா அமைப்பாக மாறக்கூடிய ஒரு சூழலைத்தான் இந்த நிகழ்வு எடுத்து காட்டியிருக்கின்றது. இப்போ ஏனைய நிகழ்வுகளிலே மற்ற நிகழ்வுகளிலே இதில் இன்னர் இருக்கின்றார்கள், மற்றவர்கள் பார்வையாளர்களாக இல்லை ஒரு ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இது அவர்கள் அது ஒரு மாறுபட்ட நிலைமையிலே அந்த விடயத்தை கையாண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதில் ஒரு ஒரு ஆரம்பகட்ட நிகழ்வாக இந்த விடயத்தை தொடக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடக்கம் என்பது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த இடத்திலே பதிவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கூறுவதை பார்க்கும் பொழுது மக்களை முன்னிலைப்படுத்தி அடக்கமாக சிவில் சமூகத்தினர் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஈழத்தமிழர் உரிமை பெரும் மன்று என்று நீங்கள் கூறினீர்கள். இனி இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் இராமேந்திரன், பிரகடனம் வெளியிட்டார்கள் என்று கூறினீர்கள். இந்த ஒன்று கூடலின் பொழுது என்ன இந்த பிரகடனத்தினூடாக என்ன விடயங்களை அங்கே அந்த விடயங்கள் அடக்கி இருக்கின்ற கூற முடியுமா? உண்மையில இந்த எட்ரா அமைப்பு அடிப்படையிலே உள்ளக பொறிமுறையை நிராகரித்து வெளியக பொறிமுறை ஊடாக ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தை கையாளுவதை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலான முன்னெடுப்பாகத்தான் இந்த எட்ரா என்பது, அதாவது சர்வதேச வகிபாகம் என்கின்ற ஒரு இலக்கை நோக்கியதாக எவ்வாறு நகர்வது என்பதற்கான ஒரு விடயம். ஆகவே மிக தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு திருவோணமலை பிரகடனம் என்கின்ற ஒரு பிரகடனம், அதிலே தமிழ் மக்களுடைய தாயகம், தேசியம், தன்னாட்சி உரிமை என்ற விடயங்கள் எல்லாம் அதிலே அந்த வரலாற்று சான்றாதாரங்களோடு அந்த விடயங்களை அதிலே சுட்டிக்காட்டி ஏனைய தமிழ் பேசும் சமூகங்களுக்கு இருக்கின்ற உள்ளக சுயநிர்ணய அடிப்படையிலே அவர்கள் விரும்புகின்ற முன்வைக்கின்ற தீர்வை பரிசீலித்து அதை சாதகமான நிலைமையிலே அதை ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதோ இல்லை ஏற்றுக்கொள்கின்ற விடயத்து ஒரு அணுகுமுறை, அதில் அங்கே அந்த விடயம் எல்லாம் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே வட்டுக்கோட்டை தீர்மானம், அதற்கு பின்னரான அந்த இடைக்கால அரசு, அப்படியான விடயங்கள் எல்லாம் இதிலே தொட்டு செல்லப்பட்டிருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக அந்த 157A அரசியலமைப்பில் இருக்கின்ற 157வது பிரிவு ஏ சரத்து அடிப்படையிலே ஒரு தவறாக பிழைகோடல் கொள்ளக்கூடாது. அதாவது நாங்கள் சுயநிர்ணய உரிமை இல்லை அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம், தந்தை செல்வநாயகம் அவர்கள் வட்டுக்கோட்டை அந்த 77ஆம் ஆண்டு தேர்தலுக்கு போது இனிமேல் அந்த அறவழி அரசியல் வழியான இது தோல்வியடைந்த நிலைமையிலே பிரிந்து சென்று தமிழர்கள் தமிழீழமாக தனி அரசாக அமைவதொன்றுதான் ஒரு தீர்வாக இருக்கும் என்பதை தந்தை செல்வநாயகம் அவர்கள் குறிப்பிட்ட விடயம். அந்த விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இப்படியான விடயங்களை நாங்கள் அரசியலமைப்பு விடயத்தின் போது நாங்கள் கையில் எடுக்கின்ற போது ஏற்கனவே அந்த உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு விடயத்தையும் அதிலே மேற்கோள் காட்டி, அதாவது இந்த அரசியலமைப்பு விடயங்கள் தொடர்பாக இப்படியான ஒரு விடயங்களை கையில் எடுக்கின்ற போது 157A அந்த சரத்தை, அதாவது அந்த நடவடிக்கை எடுக்கின்ற தரப்பு அதை கருத்தில் எடுக்கக்கூடாது. இப்ப 157A என்பது இலங்கைக்குள்ளாக பிரிவினைவாதத்தை கோருவதோ அதற்கு ஆதரவாக செயல்படுவதோ இல்லை நாடு கடந்து செயல்படுவதோ முற்றாக ஒரு தடை செய்கின்ற இல்லை அது ஒரு தேச விரோதமான நடவடிக்கையாக வரையறுப்பதுதான் அது. ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றது, அரசியலமைப்பு விடயம் தொடர்பாக ஒரு விடயங்களை முன்வைக்கின்ற போதோ இல்லை அந்த அந்த கண்ணோட்டத்தில் இந்த விடயங்களை பார்க்கின்ற போதோ இதை மீறுகின்ற செயலாக பார்க்க முடியாது என்ற அடிப்படையிலே அதை சுட்டிக்காட்டி எங்களுடைய இந்த நிலைப்பாடு என்பது அவ்வாறு 157 பிரிவின் அடிப்படையிலே
இது ஒரு பிரிவினைவாதமாகவோ இல்லை அதை ஊக்குவிக்கிற செயல்பாடாகவோ இல்லை அதை வலுப்படுத்துகின்ற செயல்பாடாகவோ பொருள்கோடல் கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு விடயத்தையும் அங்கே கடைசியாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அதே நேரத்தில் இதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற விடயம் என்னவென்று சொன்னால், இலங்கை அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வரப்போகின்றது. ஆகவே அந்த அரசியலமைப்பு விடயத்துக்கு முன்னர் ஒரு சர்வதேச வகிபாகத்தோடு தமிழ் தரப்போடு ஒரு உடன்பாட்டுக்கு வருவது, இந்த அரசியலமைப்பு விடயத்தை எவ்வாறு கையாளுவது, தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அந்த உரித்துக்கள், அதிலே அமெரிக்கா, நோர்வே போன்ற பன்னாடுகளுக்கு இருக்கின்ற அந்த கடப்பாடு விடயங்களும் இதில் சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் இந்த விவகாரங்களிலே கையாண்டவர்கள் என்ற வகையிலும் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள் என்ற வகையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்கு இருக்கின்ற கடப்பாடுகள், ஆகவே அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. அந்த கடப்பாட்டு நிமித்தமாக ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தை ஈழத்தமிழர்களோடு ஒரு உடன்பாடு செய்து கொண்டுதான் அதற்கு பின்னர் அரசியலமைப்பு விவகாரத்துக்குள் செல்ல முடியும். அரசியலமைப்பு திருத்தம் என்கின்ற விடயத்துக்கு முன்னர் ஈழத்தமிழர்களை ஒரு தரப்பாக இதில் இணைத்துக் கொள்வது, அதற்கான ஒரு கோரிக்கையை இது முன்வைக்கின்றது. அதைவிட கடந்த காலத்திலே முன்வைக்கப்பட்ட விடயங்கள், அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானமாக இருக்கட்டும், இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை தொடர்பான விடயமாக இருக்கட்டும், அப்படியான விடயங்களிலெல்லாம் எட்டப்பட்ட நிலைகளை அப்படியே அடியொட்டி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பயணிக்கின்ற போது அதில் சொல்லாமல் சொல்லப்படுகின்ற விடயமோ 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி பேசப்படவில்லை, ஒற்றையாட்சி தொடர்பாக பேசப்படவில்லை, ஏக்கிய ராஜ்ய தொடர்பாக பேசப்படவில்லை. அதாவது தமிழர்களையும் சிங்களவர்களையும் தேவையற்ற குழப்பங்களுக்கு உள்ளாக்குகின்ற பிளவுபடுத்துகின்ற சொல்லாடல்கள் முற்றிலுமாகவே தவிர்க்கப்பட்டு எங்களுக்கு இது தேவையோ அது மட்டுமே பேசப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசியலமைப்பு நீங்கள் என்ன கொண்டு வர வேண்டும், கொண்டு வரக்கூடாது, இது வர வேண்டாம் விடயம் அது இரண்டாவது பட்சம். முதலிலே இந்த தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற இறமையின் அடிப்படையிலே தமிழ் மக்களிடம் பறித்தெடுக்கப்பட்டிருக்கிற சுயநிர்ணய உரிமை அந்த விடயங்களின் அடிப்படையிலே தமிழ் தரப்பினுடைய சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இருக்கின்ற அந்த வரலாற்று ரீதியான தமிழ் மக்களுடைய அந்த தாயக ரீதியான அவர்கள் மீதான மரபுவழி தாயகத்தை ஏற்றுக்கொண்டு தமிழர்களை ஒரு தரப்பாக ஒரு உடன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கை இதில் முன்வைத்திருக்கின்ற விடயம் என்பது மிக ஆழமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அரசியல் தரப்பினர், சிவில் தரப்பினர் எல்லோருமே எந்த விதமான ஒரு நெருடல்களும் இல்லாமல் இதோடு பயணிக்கக்கூடிய வகையிலே இல்லை இதை பின்தொடரக்கூடிய வகையிலானதாகத்தான் இது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஐசிஜே என்று சொல்லக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தின் ஊடாக, பன்னாட்டு நீதிமன்றத்தின் ஊடாக இந்த தமிழ் மக்களுக்கான இனப்படுகொலை விவகாரத்தை இவ்வாறு நகர்த்துவது என்கின்ற ஒரு விடயத்தையும் அதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக இந்த ஆவணத்தினுடைய அந்த மொழி நடை என்பது, இதிலே பின்னணியில இருந்து உழைக்கக்கூடிய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழ் புத்திஜீவிகள் இல்லை இந்த சர்வதேச விவகாரத்தை கையாளக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்களினால் மிக மிக நேர்த்தியாக ஒரு சர்வதேச மட்டத்திலே குறிப்பாக ஐநா மனித உரிமை பேரவையாக இருக்கட்டும் இல்லை வேறு சர்வதேச தரப்புகளாக இருக்கட்டும், சர்வதேசம் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி நடையிலே இந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆவணத்தினுடைய அந்த வாக்கிய அமைப்புகள், சொல்லாடல்கள் ஒரு எளிதாக ஒரு இலகு தமிழில் வாசித்தறிகின்ற போது இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது மேலோட்டமாக. ஆனால் இந்த சொல்லாடல்களுடைய ஆங்கில பதத்தை அவர்கள் சர்வதேசம் பார்க்கின்ற போது அவர்கள் வாசிக்கின்ற அந்த கணப்பொழுதிலே இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சர்வதேசத்துடைய மொழியிலே இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் மிக மிக சிறந்த ஒரு சாதகமான முன்னேற்றகரமான நிலைமையாக நான் பார்க்கின்றேன். அங்கே பங்கு பெற்றியவர்களும் அந்த விடயத்தை உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ஏன்னு சொன்னால் இதுவரை காலமும் நாங்கள் ஒரு ஆவணத்தை தமிழிலே தயாரித்து விட்டு அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்போம். அது ஆங்கிலத்தில் தான் நாங்கள் மொழிபெயர்ப்போம். ஆங்கிலத்துக்கும் இந்த விடயத்தை கையாளுகின்ற சர்வதேச பொறிமுறைக்குமான ஒரு சொல்வாங்க, அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்று சொல்லுவாங்க. சும்மா சாதாரணமாகவே ஒரு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற நடவடிக்கையின் போது கையாளுகின்ற சொல்லாடல்கள் என்பது வேறு.
நாங்கள் சாதாரணமாக ஒரு தமிழை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு ஒரு ஜனாதிபதிக்கோ இல்ல உயர்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு நாங்கள் எழுதுகின்ற கடிதங்களை மொழிபெயர்ப்பதற்குமான சொல்லாடல்கள் என்பது வேறு. நாங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே மொழிபெயர்க்கின்ற சாதாரண மொழிபெயர்ப்பு நிலையிலே இந்த விடயங்களை மொழிபெயர்க்க முடியாது. ஆனால் இதுவரை காலமும் பெரும்பாலும் இப்படியான ஆவணங்கள் அவ்வாறான நிலையில் மொழிபெயர்க்கப்பட்டு தயாரிக்கப்பட்டதாகத்தான் நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஆவணத்திலே முழுக்க 100% நேரடியாகவே அந்த சர்வதேச தரப்பால் இதனுடைய உள்ளார்ந்த நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பது அங்கே பங்கு பெற்றியவர்களாலும் அது சுட்டிக்காட்டப்பட்டது. மற்றும் அது மாத்திரமல்லாமல் இதிலே எந்த ஒரு அந்த நிகழ்வினுடைய அந்த வெளிப்பாட்டை பார்க்கின்ற போது இல்லை யாரும் ஒருவர் முன்னிலைப்படுத்தவில்லை, இவர் தான் இந்த அமைப்பை கொண்டு செல்வார், இதில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருமே இதனுடைய பங்குதாரர் தான் என்கிற அளவிலே இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதை விட மிக முக்கியமான விடயம், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்த இவ்வாறான ஐநாவுக்கு கடிதம் அனுப்புகின்ற விவகாரம், இல்லை பிரதமர் மோடி அவர்களுக்கு தீர்வு தொடர்பாக கடிதம் அனுப்புகின்ற விடயம் எல்லாம் அரசியல் தரப்புகள் இல்லை சிவில் தரப்புகளுக்கு இடையே ஒரு உள்ளக கலந்துரையாடல் நடைபெறும். அதிலே முதல் ஒரு வரைபொண்டை செய்வார்கள். அதிலே அவர்கள் உள்ளக கலந்துரையாடல்களை சில திருத்தங்களை முன்வைப்புகளை வைப்பார்கள். அப்படி ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ அது திருத்தப்பட்டு இறுதி அவர்களுக்குள்ளாக இதுதான் தமிழ் மக்களுடைய விவகாரம் என்று சொல்லி ஒரு 4 சுவற்றுக்குள்ளாக நின்று கொண்டு ஒரு வரையறுக்கப்பட்ட அந்த கட்சிகளுடைய தலைவர்கள் இல்லை அதுக்கென்று சொல்லி சுமந்திரன் போன்றவர்களுக்கு தான் இதற்கான தொழில்நுட்ப அறிவு இருக்கின்றது, ஆக அவர்களிடமே விட்டு விடுவோம், இதை இறுதி செய்கின்ற இந்த வரைவை இறுதி செய்கின்ற விடயம் என்ற வகையிலே அவர்களும் அவர்களிடம் விட்டு விடுவார்கள். அவர்கள் தமிழிலே ஒரு விடயத்தையும் ஆங்கிலத்தை ஒரு விடயத்தையும் அவர்கள் சில்மிசங்கள் செய்கின்ற விடயம் எல்லாம் நடந்து இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்க, அவ்வாறு இறுதி செய்யப்படுகின்ற வடிவம் அவர்களாகவே இதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்கின்ற நிலையிலே கொண்டு வந்து ஒப்புவிக்கின்ற நிகழ்வுகள்லாம் இதற்கு முன்னர் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இது திருத்தப்படக்கூடிய ஆவணமாக பொதுமக்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான ஒரு இணையதளம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இணையதளத்திலே இது தரவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனுடைய கொள்கை உள்ளடக்கங்கள், திருவோணமலை பிரகடனம். இந்த திருவோணமலை பிரகடனம் வந்து ஒரு மாற்றத்துக்கு உட்படக்கூடிய அளவில் தான் திறந்த நிலையில விடப்பட்டிருக்கின்றது. மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை தாயகத்தில் இருப்பவர்கள் இதை நேரடியாகவும் இல்லை இணையதளங்களின் ஊடாக பார்வையிடக்கூடிய உலகெங்கும் பறந்திருக்கின்ற இந்த தமிழ் மக்களுடைய விவகாரங்களிலே ஒரு அக்கறை உள்ள தரப்பினர் இந்த இணையதளத்தின் ஊடாக திருவோணமலை பிரகடனத்திலே இன்னென்ன விடயங்களை சேர்த்தால் நல்லது, மாற்றியமைத்தால் நல்லது என்கின்ற விடயங்களை அவர்கள் தங்களுடைய முன்வைப்புகளாக முன்வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இது மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் ஆர்வம் உள்ளவர்கள் அதை படித்து அதில் திருத்தங்களை சேர்ப்பதாக இருந்தால் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கப்படுகின்ற போது இதற்கான குழு அதை பரிசீலித்து அதை உள்வாங்கி அதை திருத்தம் செய்ததற்கு பிற்பாடு மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பின்னர் இது ஒரு பொது ஆவணமாக ஒரு தமிழ் மக்களால் உலக தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை ஆவணமாக இது இறுதி செய்யப்பட இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் ஒரு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. என்றால் நாங்கள் ஒரு விடயத்தை தீர்மானித்து விட்டு நாங்கள் சொல்வதுதான் தமிழ் மக்களுடைய விடயம் என்கின்ற நிலைமை மாற்றி இதிலே புத்திஜீவிகளாக இருக்கட்டும், சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும், சாதாரண ஒரு தமிழ் குடிமகனாக இருக்கட்டும், தங்களுடைய மனதிலே பட்ட விடயங்களை அதிலே தெரிவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மிக காலங்கள் குறுகியதாக இருக்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலே மக்கள் சந்திப்புகளை நடத்தி மக்கள் தொடர்பான தெளிவுபடுத்தி கருத்துக்களை கேட்பதற்கு. ஆனால் அதை கூட சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இவர்கள் முடிவெடுத்திருக்கலாம். ஆனால் இப்படி இணையதளத்தின் ஊடாக அதை திறந்த நிலையில வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம், இன்றைய தினம் பிப்ரவரி 14, மார்ச் 15ஆம் தேதி, ஒரு மாச கால அவகாசம் இதற்காக திறந்து விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த எங்களுடைய உறவுகளும் இணைய பக்கத்திலே சென்று இந்த விடயங்களை பார்வையிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய பெருமதியான, ஏனால் நாங்கள் ஒரு விடயம் முன்னெடுக்கப்படுகின்ற போது நாங்களும் பங்குதாரராக இருந்து கொண்டு அதை சரி செய்யக்கூடிய வகையிலே இல்லை எங்களுக்கு சரியென்று படுகின்ற விடயங்களை அதிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து அதை செம்மைப்படுத்துவதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் சரியான முன்னெடுப்பு.
ஒரு விடயம் முன்னெடுக்கப்படுகின்ற வரை நாங்கள் பார்வையாளர்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்து விட்டு முடிந்ததுக்கு பிற்பாடு விமர்சிப்பது என்பது ஒரு அறமற்ற செயல். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய ஒவ்வொருடைய கைகளிலும் இந்த எட்ரா தந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த எட்ராவினுடைய அங்கங்களாக மாற வேண்டுமாக இருந்தால் அதை முழுமையாக வாசித்தறிந்து அதிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தொடர்புக்கு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கூட உங்களுடைய தெளிவுபடுத்தி கொண்டு உங்களுடைய முன்வைப்புகளை முன்வைக்க முடியும். ஆகவே இந்த திருவோணமலை பிரகடனம் என்பது முடிந்த முடிவல்ல. இது தமிழ் மக்களால் திருத்தி அமைக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கான புதிய ஒரு கொள்கை, அதாவது வட்டுக்கோட்டை தீர்மானம், இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை உள்ளிட்ட அந்த கடந்த கால விடயங்களை உள்ளடக்கியதாக 2026ஆம் ஆண்டில் தமிழ் மக்களுடைய நிலை இதுதான் என்பதை உலகறிய செய்யக்கூடிய வகையிலான ஒரு பிரகடனமாக இது மலர இருக்கின்றது. அதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது. உற்சாகம் தருகின்றது. ராமேந்திரன், நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே நீங்கள் கூறிய உள்ளடக்கம் என்னவென்றால், ஆராய்ந்து சிந்தித்து என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும், சட்டத்தை மீறாத வகையில் சட்டத்தை முன்னிலைப்படுத்தி தேவையானவை மட்டுமே இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் கூறும்பொழுது நிறைய நேரம் செலவழித்திருக்கிறார்கள். நல்ல சிந்தனைகளோடு இந்த விடயம் நடந்திருப்பது போல் தெரிகின்றது. இந்த கலந்துரையாடல் தொடர்பாக சிலருடைய அபிப்பிராயம் என்னவென்றால், இப்போ நாளைய தினம் 15ஆம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு கூட்டம் ஒன்று நடத்த இருக்கின்றது. இப்படி எல்லோரும் பல கூட்டங்கள் நடத்துவது இது தேவைதானா என்று கூட கேட்கின்றார்கள். அதற்கு இது தொடர்பாக ஏதாவது நீங்கள் யோசித்தீர்களா? நான் நம்புகின்றேன் இந்த முயற்சி இப்போ கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய முயற்சியும் வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதற்கான நாள் தீர்மானிக்கப்பட்டது, அதற்கான சூழமைவு என்பது இந்த சுவிஸ் அரசாங்கத்தினுடைய அந்த 19ஆம் தேதி பேச்சுவார்த்தையும் அதனோடு இணைந்த பின்னணியிலே ஒரு சில வாரங்களுக்குள்ளாக இல்லை ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவர்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான் நாளைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இந்த ஏக்கிய ராஜ்ய தொடர்பாக இல்லை அந்த சுவிஸ் அரசாங்கம் கையில் எடுத்திருக்கின்ற அந்த தீர்வுக்கான முயற்சிகளிலே தமிழ் தரப்பினுடைய நிலைப்பாடு தொடர்பாக கலந்துரையாடல் இது எப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒரு மிக குறுகிய நாட்களுக்குள்ளாக இது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் எட்ரா என்பது இதற்கான நீண்ட தயார்படுத்தல்கள், நீண்ட கலந்துரையாடல்கள், அதனுடைய ஒரு பிரசவிப்பாகத்தான் இன்றைய தினம் இந்த அங்குரார்ப்பண நிகழ்வு நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வு என்பது யாருக்கு போட்டியாகவோ இல்லை யாரை குழப்ப வேண்டும் என்பதற்காகவோ இல்லை 10ஓடு 11ஆகவோ அல்ல. அந்த இருந்த 10 அமைப்புகளோ இல்லை அதுக்கு மேற்பட்ட அமைப்புகளோ இல்லை அரசியல் தரப்புகளோ தமிழ் மக்களுடைய இதுவரை காலம் இந்த 16 ஆண்டு கால ஏமாற்றங்களினுடைய ஒரு பட்டறிவிப்பினுடைய தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு இதுவரை நேரம் சொன்ன விடயங்களை உண்மையிலே ஒரு புதிய ஒரு வடிவத்தை உங்களுக்கு தந்திருக்கும். இப்போ தாங்களாக முடிவெடுத்து விட்டு அந்த முடிவை கொண்டு ஒப்புவிக்கின்ற நிகழ்வுகள்லாம் இதுவரை நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் இப்போது முதல் முறையாக தமிழ் மக்களுடைய அபிப்பிராயங்கள் கேட்கப்பட்டு பொது நிலையில கேட்கப்பட்டு திறந்த நிலையில விடப்பட்டிருக்கின்றன. அதற்கு பின்னரான அது இறுதி செய்யப்பட போகின்றது. ஆகவே மக்களால் இந்த விடயம் இறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கின்றது. இவை எல்லாமே ஒரு மாற்றத்துக்கான ஒரு நிலையிலே இதற்கான விடயங்கள் தொடக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மிக தெளிவான நிலைமையிலே அதைவிட புலம்பதிந்த தமிழர்களை இதிலே ஒரு சம பங்குதாரராக கொண்டு வரக்கூடிய ஒரு அங்கீகாரம் இந்த எட்ரா உடன்படிக்கையிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 16 ஆண்டுகளிலே உங்களுக்கு தெரியும் புலம்பெயர் தரப்பை, அதாவது புலம்பெயர் இதிலே புலம்பெயர் தரப்புக்கு மிக தெளிவான அதாவது புலம்பெயர் அதில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு அறிஞர் ஒருவர் அந்த புலம்பெயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு சொல்லாடலை அறிமுகப்படுத்தியதாகவும் அவர் பின்னாட்களிலே தான் தவறான ஒரு பெயரை நான் இதை அறிமுகப்படுத்தி விட்டேன் என்றும் புலம் பதிந்தவர்கள் என்பதுதான் மிக சரியான சொல்லாடல், தங்களுடைய இருந்த இடத்திலிருந்து வெளிக்கிட்டு வேறொரு இடத்திலே தங்களுடைய அடையாளங்களோடு பதிந்தவர்கள். நாங்கள் ஒரு வைக்கணும்னு சொல்ல ஒரு மரத்தினுடைய ஒரு ஒரு துளிரையோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து இன்னொரு இடத்திலே பதியம் செய்கின்ற போது அது தன்னுடைய இயல்போடு அது வளர்கின்றது. அதே போன்று நாங்கள் ஒரு இடத்திலிருந்து பெயர்க்கப்பட்டு அங்கே பதியம் செய்யப்படுகின்றோம். ஆகவே புலம் பதிந்த தமிழர்கள் என்கிற புதிய ஒரு சொல்லாடல், அதாவது ஒரு மிகச்சரியான ஒரு சொல்லாடல் அங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு அதோடு புலம்பெயர் தமிழர்கள் இந்த ஈழத்தமிழ் மக்களுடைய அந்த அரசியல் தீர்வு விடயம் உள்ளிட்ட இந்த விவகாரங்களிலே
ஒரு சமநிலையிலே அவர்கள் இதிலே பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை, அங்கீகாரத்தை இந்த எட்ரா உடன்படிக்கை என்பது கொண்டு வந்திருக்கின்றது. அது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எல்லோராலும் இது விதைந்துரைக்கப்பட்டது. என்னால் உங்களுக்கு தெரியும், இதுவரை காலம் 16 ஆண்டுகளிலே தாயக செயல்பாடுகளிலே வெறுமனே அந்த சொல்வார்கள் ஏடிஎம் உண்டு, எனி டைம் மணி. அந்த வகையிலே தங்களுக்கான அந்த ஒரு ஏடிஎம் கார்டை போன்றுதான் புலம்பெயர் சமூகத்தை இதுவரை காலமும் சிவில் அமைப்புகளாக இருக்கட்டும், அரசியல் தரப்புகளாக இருக்கட்டும் பயன்படுத்தி இருக்கின்றன. ஒரு சில புலம்பெயர் தரப்புகள் ரிமோட் கண்ட்ரோலாக இங்கே இருப்பவர்களை பயன்படுத்துவது ஒரு பக்கம். ஆனால் தாயக அரசியல் செயல்பாடாக இருக்கட்டும், சிவில் சமூக செயல்பாடாக இருக்கட்டும், புலம்பெயர் தரப்பை எப்படி பயன்படுத்தியது என்று சொன்னால் வெறுமனே மணிக்காக மட்டும்தான். அதை கடந்து நீங்கள் ஆலோசனை சொல்ல வெளிக்கிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இறுதியாக தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் வருகின்ற போது அந்த பொதுச்சபை பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு பின்னர் பொதுச்சபை என்பது உருவாக்கப்படுகின்ற போது அதிலே புலம்பெயர் தரப்பு சம அங்கீகாரத்தை கேட்டபோது இங்கே இருந்தவர்கள் அதை நிராகரித்தவர்கள். அதனால் மிகப்பெரிய ஒரு இழுபறி ஏற்பட்டது. அதில் இவர்கள் சொன்ன காரணம், இவர்கள் வலுவாக தங்களை நியாயப்படுத்துவ காரணத்தில புலம்பெயர் தரப்பு இங்கே அரசாங்கத்தால் அதாவது ஒரு பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுவார்கள். அந்த புலம்பெயர் தரப்போடு நிதி கையாடலில் ஈடுபடுகின்ற போது நாங்கள் இங்கே சிக்கல்களுக்குள்ளாக வேண்டி வரும். ஆகவே புலம்பெயர் தரப்பை இதிலே நாங்கள் ஒரு நேரடியான பங்குதாரராக இதில் இணைக்க முடியாது. ஆகவே புலம்பெயர் தரப்பை நாங்கள் ஒரு திரைமறைவிலே வைத்துக் கொண்டு நாங்கள் செயல்பட முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை ஏன்னா இவர்களுடைய நோக்கம் வேறு. அரசியல் தரப்பாக இருக்கட்டும், சிவில் சமூகங்களாக இருக்கட்டும், புலம்பெயர் தரப்பை ஒரு பங்குதாரராக இதில் கொண்டு வருவதில் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், ரிமோட் கண்ட்ரோல் அரசியலை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. ஆனால் சரியான இப்போது இந்த எட்ராக்கு பின்னால இருக்கின்ற அந்த புலம்பெயர் சமூகத்தை போன்று மிக சரியாக இலக்கு நோக்கி வழி நடத்தக்கூடிய, எந்தவித சமரசமும் இல்லாமல் வழி நடத்தக்கூடியதாக அந்த தரப்பு இருக்கும். அப்படி தேசத்துக்காக இல்லை விடுதலை அரசியலுக்கு நேர்மையாக செயல்படக்கூடியவர்கள் எவருமே இதுவரை முன்னெடுப்புகள் செய்யவில்லை. இல்லை அதில் மேலோங்கிய நிலையில இருக்கவில்லை. ஆக அவர்களுக்கு நோக்கம் இதை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும், இல்லை தங்களுடைய ஒரு வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். ஆக புலம்பெயர் தரப்பு ஒரு வலுமிக்க சக்தியாக வருகின்ற போது அவர்களை தாண்டி இவர்களுடைய நிகழ்ச்சியினர்களை கொண்டு செல்வது என்பது சாத்தியமற்று போய்விடும். இதன் காரணமாக ஏதோ காரணங்களை கூறி நாங்கள் இங்கே 6ஆம் திருத்த சட்டத்துக்கு இருக்கிறோம், நீங்கள் அங்கே புலிக்கொடியை பிடிச்சி கொண்டிருப்பீர்கள், நீங்கள் அங்கே தமிழீழத்தை கேட்பீர்கள், உங்களை கொண்டு நாங்கள் சமாதானத்தில் வச்சு கொண்டு வேலை செய்தோம்னா எங்களை தூக்கி உள்ளுக்கு போட்டுருவாங்க, நாளைக்கு பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள போய் நாங்கள் உள்ளுக்கு இருக்க வேண்டி வரும் என்றெல்லாம் பூச்சாண்டி கதைகளை கூறிக்கொண்டு, ஆனால் நீங்கள் காசை மட்டும் தாங்க, பேங்குகளால் போடாங்க, உண்டியலை அனுப்புங்க, அதை மட்டும் நாங்கள் பக்கமில்லாம கேட்போம். இப்படித்தான் இந்த 16 ஆண்டுகளில் புலம்பெயர் தரப்புகள் ஒரு ஏடிஎம் அட்டைகளை போன்று பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பின்னடைவாகவும் இருந்தது. ஏனால் நாங்கள் எங்களுடைய பயணத்திலே உரையாடலின் போது ஒரு விடயம், அதிலே ஒரு ஆழமாக பேசப்பட்ட விடயம், நான் நினைக்கிறேன் நண்பர் ஜெரா அந்த விடயத்தை எங்களுடைய ஒரு உரையாடலிலே பதிவு செய்திருந்தார். அதாவது ஆரம்ப நிலையிலே நிலத்திலே எங்களுடைய விகிதாசாரம் என்பது அதிகமாகவும் புலம்பெயர் விகிதாசாரம் என்பது குறைவாகவும் இருந்தது. இன்றைய நிலையிலே பார்க்கின்ற போது எங்களுடைய தாயகத்திலே இருப்பதை விட அதிகமான வலுவான நிலையிலே புலம்பெயர் சமூகம் இன்று கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிலையிலே எந்த முன்னெடுப்பாக இருந்தாலும் புலம்பெயர் சமூகம் என்பது நிராகரிக்க முடியாத ஒரு இடத்திலே இருக்கின்றது. அது மேலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கருத்து. இன்று 15 லட்சத்துக்கு மேற்பட்ட புலம்பெயர் தமிழர்கள் என்று அங்கு இருக்கின்றார்கள் என்றால் இன்று அதுக்கு சமாந்தரமான அளவில் தான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். ஆகவே அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இன்று புலம்பெயர் சமூகம் மாறி இருக்கின்றது. ஆகவே அதையும் உள்ளடக்கியதாக அதுக்கு இருக்கின்ற அந்த முக்கியத்துவத்தை, இந்த தாயகத்திலே நிலவுகின்ற அரசியல், அந்த தீர்வுக்கான முன்னெடுப்பு, இல்லை இது எல்லாவற்றிலுமே அவர்களுக்கான இன்று எங்களுடைய ஒரு காலிலே முள்ளு குத்தியவுடன் கண்ணிலிருந்து நீர் வருவதை போன்று, இல்லை அந்த முள்ளை எடுப்பதை கை உடனடியாக அங்கே துணைக்கு செல்வதை போன்றுதான் எங்களுடைய உடலில் இருக்கின்ற ஒரு அங்கம் தான் புலம்பெயர் சமூகம். ஆகவே இதை தேவைக்கு மட்டுமே நாங்கள் வைத்து கொண்டு போகின்ற அந்த அணுகுமுறை மாற்றம் இதிலே வந்திருக்கின்றது. அது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை மட்டுமல்ல, அந்த நிகழ்வில் பங்கெடுத்த பலராலும் இந்த விடயம் மிக குறிப்பிட்டு சொல்லப்பட்ட விடயமாக அவதானிக்கூடியதாக இருந்தது. அப்படியான பல ஒரு புதுமையான விடயங்கள், அதாவது நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு, இதற்கு பின்னாலே ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இதில் ஒரு நபர்களை முன்னிலைப்படுத்தவில்லை, ஒரு பிரபல்யங்கள் இல்லை, எந்த விதமான ஒரு ஆடம்பரங்களும் இல்லை. ஆனால் அந்த விடயங்கள் எல்லாமே இவ்வாறு மிக நுணுக்கமாக, இதைத்தான் நாங்கள் அளவுகோல்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும்.
இதுவரை காலமும் எது எது எங்களுக்கு பலகீனமாக இருந்தது, எதை நாங்கள் தவற விட்டோம், எதை நாங்கள் நிராகரித்தோம், அந்த விடயங்கள் எல்லாம் இதில் உள்ளடக்கப்பட்டு இது ஒரு ஒரு பொது மக்கள் கட்டமைப்பாக நிலத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மக்களை ஒருங்கிணைத்து அந்த மக்களுடைய அறிவு சார்ந்த தளத்தையும் ஒருங்கிணைத்து இதை தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை முன்னகர்த்தி செல்கின்ற ஒரு வலிமிக்க ஒரு படை சக்தியாக இந்த எட்ராவை மாற்றுகின்ற, அந்த எட்ராவை ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருமே தானும் அதிலே ஒரு படையணியாக மாறுகின்ற அளவுக்கான மிக கச்சிதமாக இந்த விடயங்கள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில இது நாளைய தினம் கயந்திரமார் அவர்கள் தரப்பு ஏற்பாடு செய்த கூட்டத்துக்கு போட்டியான கூட்டமாக நாங்கள் கருதிவிடும். கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கூட்டம் நாளைய தினம் நல்லபடியாக நடைபெற வேண்டும். அந்த நிகழ்வு ஒரு சில வாரங்களோடு அதனுடைய முக்கியத்துவம் என்பது கடந்துவிடும். எட்ரா என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமையை நாங்கள் பெறுகின்ற வரை இந்த எட்ராவினுடைய பயணம் தொடரும். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், எட்ரா நாளைய கூட்டத்துக்கு போட்டியா இல்லை அதற்காக இது உருவாக்கப்பட்டதா? நாளைய கூட்டம் என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சந்திப்பு மட்டும்தான். எட்ரா என்பது ஈழத்தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிப்பதற்கான புதிய பாதையினுடைய தொடக்கம். ஆக இதை நாங்கள் அவ்வாறு சிறுமைப்படுத்தி பார்க்க முடியாத, அவ்வாறு நாங்கள் வரையறுக்கவோ கொச்சைப்படுத்தி விடவோ முடியாது என்பதைத்தான் இந்த இடத்துல என்னால் ஆணித்தரமாக கூற முடியும். சிறப்பு நம்பிக்கை தருகிறது ராமேந்திரன். ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று என்ற இந்த ஈழம் தமிழ்ஸ் ரைட்ஸ் அசம்பிளி, நீங்கள் கூறுகின்ற எட்ரா என்ற இந்த இன்றைய இந்த சிவில் சமூகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கூட்டம், அதனுடைய பிரகடனம் தொடர்பான விளக்கத்தை தந்திருக்கிறீர்கள். இன்னொரு கேள்வி, ஏனென்றால் நாங்கள் மக்கள் மத்தியில் தெளிவுகளை ஏற்படுத்த வேண்டும். நான் கேள்விகளை கேட்கும் பொழுது சில வழி தவறாக நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் நான் தெளிவுபடுத்துவதற்காக இந்த கேள்வியை கேட்கிறேன். கடந்த காலங்களில் கூட எங்களுடைய சிவில் சமூக அமைப்புகள் நிறைய வேலைகள் செய்தார்கள். அப்பப்பொழுது வருவார்கள், செய்து விடுவார்கள், போய்விடுவார்கள், மறைந்து விடுவார்கள். ஒரு தொடர்ந்து நிதானமான பயணம் இல்லாத ஒரு நிலைமை கடந்து வந்திருந்தது. அதற்கு காரணங்களும் இருக்கலாம், இல்லை என்று நாங்கள் குறை கூற முடியாது. இப்போ நீங்கள் நிறைய விடயங்கள் இதில் எடுத்து காட்டியிருந்தீர்கள். கடந்த கால சிவில் சமூக அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கே கொண்டு வந்திருக்கின்ற இந்த அமைப்பினூடாக, எட்ரா அமைப்பினூடாக, சிவில் சமூக அமைப்பினூடாக, இந்த பிரகடனத்தினூடாக என்ன சாதகம் பாதகமான விடயத்தை நீங்கள் அவதானித்தீர்கள்? உண்மையில் இன்றைய சூழல் என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அன்றோமர் திசாநாயக அரசாங்கம் ஒரு புதிய தேவதூதர்களாக இன்று அவர்களை முன்னிலைப்படுத்துகின்ற மேற்குலக தரப்புகளும் ஒரு அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கின்றார்கள். திட்டமிட்ட வகையிலே வடக்கு கிழக்கிலே ஜனாதிபதி தேர்தல், அதுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பின்னரான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை கிடைத்த வாக்குகளை எண்கணித அடிப்படையிலே வைத்துக்கொண்டு வடக்கு கிழக்கிலே மிகப்பெரிய கட்சி நாங்கள் தான், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகளை விட எங்களுக்கு தான் அதிகமான வாக்குகளை தமிழ் மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற முதன்மையான கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. இது ஒரு பிரச்சாரம். இலங்கையினுடைய சகல மாவட்டங்களிலும் பிரதிநிதித்துவத்தை பெற்ற ஒரே ஒரு தேசிய கட்சியாக தேசிய மக்கள் சக்தி திகழ்கின்றது. சுதந்திர இலங்கையினுடைய வரலாற்றிலே இலங்கையினுடைய 26 மாவட்டங்களிலும் பிரதிநிதித்துவத்தை நேரடியாக அந்த ஒரே சின்னத்துகளாக பெற்ற ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி. அது அடுத்த ஒரு முன்வைப்பு. இன மத மொழி பேதமில்லாமல் ஒட்டுமொத்த இலங்கையர்களுமாக ஒரு தேசிய கட்சியை நோக்கி நம்பிக்கையோடு வாக்களித்த முதலாவது சந்தர்ப்பமாக இந்த 2024-25 இவர்கள் பிரகடனப்படுத்துகின்றார்கள். இது வலிந்து ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பிரச்சாரம். அதாவது சர்வதேச ரீதியாக பொறுப்பு குரல் விவகாரத்திலிருந்து தங்களை முற்றுமுழுதாக விடுவிப்பதற்கான ரணில் விக்ரமசிங்க அரசாங்கமாக இருக்கட்டும், ராஜபக்சே அரசாங்கமாக இருக்கட்டும், பிணையெடுப்பதற்கு முயற்சி எடுத்தார்கள். அனுர அரசாங்கம் தங்களை முற்றுமுழுதாக அதிலிருந்து விடுவிப்பதற்கான வழிமுறைகளிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வித்தியாசத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிக மிக ஆபத்தானது. ஒருவர் பிணையிலே விடுவிக்கப்படுகின்ற போது அவர் மீண்டும் அந்த பிணை காலம் முடிவதற்குள்ளாக அந்த தவணையிலே அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாக வேண்டும். அப்படி அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாகவிட்டால் பிடிவிராந்து கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டு போலீசாரால் தேடி கைது செய்யப்படுகின்ற நிலைமை உருவாகும். அவர் தப்பிவிட முடியாது.
ஒன்று நாட்டை விட்டு சட்டவிரோதமாக எங்காவது தப்பிச் செல்ல வேண்டும். அவர் இங்கே இருப்பாராக இருந்தால் நிச்சயமாக நீதிமன்றத்தினால் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அதை விட கூடுதலான தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் சந்தர்ப்ப சாட்சியங்களை தங்களுக்கு சாதகமாக வளைத்து, ஏன்னா நீதிமன்றத்தை பொறுத்தவரையிலே சாட்சியங்கள் தான் முக்கியம். அந்த சாட்சியங்களை எங்களுக்கு சாதகமாக நாங்கள் குற்றத்தரப்பாக இருந்தாலும் நீதிமன்ற நடவடிக்கையின் போது சாட்சியங்களால் பார்க்கப்படும். அவர்கள் மற்ற விடயங்களை கூராய்வு செய்து பார்க்க போவதில்லை. ஆகவே நாங்கள் அந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு சாட்சியங்களை தயார்படுத்தி அந்த சாட்சியங்களின் ஊடாக முற்றாகங்களை விடுவித்து விட்டோமாக இருந்தால், ஒரு நீதிமன்றத்திலே ஒரு தடவை அந்த வழக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் அந்த விடயத்தை கொண்டு போய் நாங்கள் இன்னொரு தவறுன்னு சொல்ல முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ரணில் ராஜபக்சே தரப்பு தங்களை பிணியெடுப்பதற்கு தான் கடைசி வரை முயற்சி செய்தார்கள், போராடினார்கள். அதுக்கு சுமந்திரன் சம்பந்தன் போன்றவர்கள் துணை நின்றார்கள். இன்று சுமந்திரன் சம்பந்தன் போன்ற தமிழ் தரப்பு எடுபிடிகள் கூட தேவையில்லாமல் நேரடியாக அன்றுகுமார திசாநாயக்க அரசாங்கம் சர்வதேச பொறுப்பு கூறல் விவகாரத்தில் இருந்து முற்றுமுழுதாக சிங்கள தேசத்தை விடுவிப்பதற்கான பாதையிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு சர்வதேசமும் உடந்தையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் செம்மணிக்கு இங்க வடக்கு கிழக்கு விஜயம் செய்து செம்மணியை பார்வையிட்டார். அதற்கு பின்னர் ஜனாதிபதியை சந்தித்தார். ஜனாதிபதியை சந்திக்கின்ற போது ஜனாதிபதி சந்திப்புக்கு பின்னரான அவருடைய அறிக்கையில் கூட இந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இலங்கையில் இருக்கின்ற சகல மக்களும் ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட அதை அங்கீகரிக்கின்ற தன்னுடைய அறிக்கைகளிலே. அண்மையிலே விடைபெற்று சென்ற அமெரிக்க இலங்கைக்கான தூதர் ஜூலிஷும் அவரும் இந்த விடயத்தை வழிமொழிகின்றார். இலங்கையிலே சகல மக்களும் ஏகோபித்த நம்பிக்கையோடு தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கம் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை அவரும் வழிமொழிந்து சென்றிருக்கிறார். ஆகவே அன்றுகுமார திசாநாயக்க அரசாங்கம் திட்டமிட்டு மேற்கொண்ட பிரச்சார நடவடிக்கையை சர்வதேசம் முன்மொழிந்து வழிமொழிந்திருக்கின்றது. ஆகவே இந்த புறநிலை என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கான மிக மிக ஒரு ஆபத்தான அபாயகரமான சூழ்நிலையிலே நாங்கள் நிற்கின்றோம். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்கள் மீது, ஏன்னா நாங்கள் நம்புகின்றது சர்வதேசத்தை, வெளியக தலையீடை நாங்கள் எதிர்பார்த்து தான் இன்று சர்வதேச விசாரணையை கோரி பல முனைகளில் போராட்டம் நடைபெறுகின்றது. காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரமாக இருக்கட்டும், இல்லை பொறுப்பு கோரல் விவகாரமாக இருக்கட்டும், இனப்படுகொலைக்கான நீதியாக இருக்கட்டும், சகல விடயங்களிலுமே சர்வதேச விசாரணை, செம்மணி கூட சர்வதேச தலையீடு வேணும், சர்வதேச விசாரணை வேணும் தான் கூறுகின்றோம். ஆனால் அந்த சர்வதேசம் எங்கே நிற்கின்றது? அனுர அரசாங்கத்தினுடைய சட்டப்பைக்குள் சர்வதேசம் நிற்கின்றது. இவர்கள் சொல்கின்ற பொய் என்பது அவர்களுக்கும் தெரியும். வெறும் 87,000 வாக்குகளை பெற்று விகிதாசார அடிப்படையிலே நேரடியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள். தமிழ் தரப்பினுடைய பிளவு நிலை காரணமாக அவர்களுக்கு 3 பாராளுமன்ற ஆசனம் கிடைத்தது. அதே போன்றுதான் வடக்கு கிழக்கிலே அவர்கள் அங்கங்கே பொறுக்கி எடுத்து அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். ஆனால் இந்த விடயம் எல்லாம் அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு தேவை இருக்கின்றது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தோடு இணங்கி போய் முற்றுமுழுதாக அவர்கள் ஊடாக தங்களுடைய நலன்களை இங்கு நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று. ஆகவே சர்வதேசமும் சிங்கள தேசமும் ஒத்திசைவான போக்கிலே செல்வது என்பது ஈழத்தமிழ் மக்களுக்கான தீர்வுக்கான கதவுகள் முற்றாகவே சாத்தப்படுவதற்கான அபாயம் இருக்கின்றது. இந்த இடத்தில் தான் எட்டாவனுடைய தேவை உணரப்படுகின்றது. இதெல்லாம் எங்கே நடைபெறுகின்றது? 16 ஆண்டுகளிலே இதற்கு நீங்கள் குறிப்பிட்டதை போன்று, இல்லை விமர்சிப்பவர்கள் சொல்வதை போன்று பல முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டது. பல சிவில் கட்டமைப்புகள் இருக்கின்றது, பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றது. தமிழ் தேசியத்தையே ஒரு சமரசம் இல்லாமல் முன்னெடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற போது பிறகு எதுக்கு இந்த எட்ரா? உங்களுக்கு தெரியும், கடந்த ஜெனீவாவுக்கு எத்தனை கடிதங்கள் தமிழ் தாயகத்திலிருந்து 5 6 கடிதங்கள் இங்கிருந்து பறந்தது. அந்த கடிதங்களினூடாக என்ன தாக்கம் ஏற்பட்டது? அதனூடாக நாங்கள் இன்னொரு சிறிய அசவியக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதை இந்த கடிதம் எழுதிய தரப்புகள், கடிதம் அனுப்பிய தரப்புகளால் உறுதிப்படுத்த முடியுமா? ஆகவே இந்த 16 ஆண்டு கால ஏமாற்றத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் சர்வதேசமும் அனுர அரசாங்கமும் சேர்ந்து அவர்களை இந்த விடயத்தில் இருந்து விடுவிப்பதற்கான நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புறநிலையில் 159 என்கின்ற மிருகத்தனமான பெரும்பான்மையோடு இந்த அரசாங்கம் இருக்கின்ற நிலையிலே புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப் போகின்றோம் என்று சொல்கின்ற போது ஒரு
கடுகளவு நம்பிக்கை கூட இல்லை. தமிழ் மக்களுக்கு சாதகமாக இதில் இடம்பெறும் என்று கடுகளவு நம்பிக்கை கூட நாங்கள் வைக்க முடியாது. நாங்கள் நம்புகின்ற சர்வதேசம் அனுராவினுடைய சட்டப்பைக்குள் இருக்கின்றது. அனுர அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக தேசிய விவகாரம் என்ற பெயரில் நாங்கள் எல்லா மக்களுடைய வரிகளை உணர்ந்தவர் சொன்னாலும் இந்த தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற தையிட்டு விவகாரமோ குறுந்தூர் விகாரையோ இல்லை இந்த தொல்பொருள் திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் பல்வேறு விடயங்களினூடாக அபகரிக்கப்பட்ட எந்த விடயங்களுக்குமான ஒரு சிறிய சமிக்கைகளோ கூட வெளிவரவில்லை. அவ இருக்கின்ற நிலையிலே அதற்கான தீர்வுகளை தராத இல்லை அதுக்கான சமிக்கைகளை வெளிக்காட்டாத அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஊடாகத்தான் இந்த விடயங்களை எல்லாம் கொண்டு வருவோம் என்று கூறுவது அதாவது பொறுப்பு கூறலை முற்றாக நிராகரித்து விட்டு இலங்கை படைகளை பாதுகாத்து கொண்டு தமிழ் மக்களுக்கு தீர்வை புதிய அரசியலமைப்பூடாக தருவோம் என்று சொன்னால் அது ஏமாற்று வித்தை. ஆகவே இவர்களும் தரப்போவதில்லை, சர்வதேசம் அதுக்கு அழுத்தம் கொடுக்க போவதில்லை. என்றால் அவர்களுக்குள் இருக்கிற இணக்கப்பாடு என்பது அவர்களுடைய பிராந்திய நலன் சார்ந்தது, இலங்கை தீவை மையப்படுத்திய நலன் சார்ந்தது அவர்களுடைய. ஆகவே அதை மட்டும்தான் அவர்கள் பேரம் பேசுவார்கள். ஆகவே இப்போது இந்த விடயத்தை புதிதாக சர்வதேசத்துடைய மொழியிலே சென்று நாங்கள் இதுவரை காலமும் சர்வதேசத்தை அணுகுகின்ற இல்லை சர்வதேசத்தை கையாளுகின்ற விவகாரத்திலே நாங்கள் இந்த இடங்களிலே நாங்கள் பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றோம், எந்த இடத்திலே நாங்கள் தவறுகளை இழைத்திருக்கின்றோம், அந்த மதிப்பாய்வு செய்கின்ற எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து பிறந்ததுதான் இந்த எட்ரா. ஆனால் இதுவரை காலமும் நாங்கள் இருந்த தரப்புகளவையுமே அந்த சுய பரிசோதனை என்கின்ற நிலைக்கு நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் இதுவரை காலமும் ஜெனீவாவுக்கு இன்ப சுற்றுலா சென்றோம், வருடத்திலே 3 தடவை. ஒன்று மார்ச் மாதம், அநேகமாக மார்ச் இல்லாட்டி செப்டம்பர் அமர்வுக்கு இன்ப சுற்றுலா செல்வார்கள். அந்த ஜூன் அமர்வு என்பது சாதாரண ஒரு நிலையில கடந்து செல்கின்ற போது அது பெரிய அளவிலே கணக்கில் எடுப்பதில்லை. ஆனால் அதுக்கும் சில தரப்புகள் சென்று வந்தார்கள். இப்போது இருந்த இடத்திலிருந்து அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனூடாக நாங்கள் அதை முன்ன குறிப்பிட்டதை போன்ற ஏதாவது ஒரு செயல் விளைவை ஏற்படுத்தி இருக்கின்றோமா என்கிற சுய பரிசோதனை யாராவது செய்திருக்கின்றார்களா? அதற்கான சர்வதேச மொழி இவர்களுக்கு தெரியுமா? சர்வதேச தொடர்பாடல் இருக்கின்றதா? இல்ல விவகாரங்களோடு நேரடியாக தொடர்புடைய புலம்பெயர் புத்திஜீவிகளை இல்ல புலம்பெயர் செயற்பாட்டாளர்களை இவர்கள் தங்களுடைய அந்த ஆலோசனை வட்டத்துக்குள்ளோ தங்களுடைய அந்த வட்டத்துக்குள்ளோ உள்வாங்கி இருக்கின்றார்களா? இது எல்லாவற்றுக்குமே இல்லை 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 என்பதுதான் பதில். ஆனால் எட்ராவிலே எல்லாவற்றுக்கும் உண்டு 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 என்பதுதான் அதுக்கான பதில். 16 ஆண்டு காலமாக இதெல்லாம் இல்லை 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 என்று இருந்ததோ இதிலே எல்லாமே சாத்தியமாக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த எட்ரா. ஆகவே நாங்கள் இது ஒரு புதிய 10ஓடு 11ஆக கடந்து போகின்ற விடயம் அல்ல. அந்த 10க்குள்ளும் முத்தாக இது வரக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த எட்ரா கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இன்றைய இந்த ஒரு நாள் அந்த பயணத்திலே அதனுடைய வெளிப்பாட்டிலே உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இது செயல்படுத்தப்படுகின்ற போது இன்னும் நாங்கள் விரிவாக அந்த விடயங்களெல்லாம் நாங்கள் பார்த்தோமானால் நீங்கள் ஒவ்வொரு உறவுகள் தேசம்.assembly.org என்கின்ற அந்த இணையதளத்திலே சென்று அந்த பிரகடனத்தையும் இந்த எட்ராவினுடைய கொள்கை நிலைப்பாடுகளை நீங்கள் வாசித்தறிந்தால் ஒவ்வொரு பந்தியிலே நீங்கள் வாசிக்க நீங்கள் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக மாறுவீர்கள். நீங்கள் அந்த வாசித்து அந்த முடித்து இறுதி அத்தியாயத்துக்கு வருகின்ற போது நான் இதுவரை நாங்கள் உரையாடிய விடயங்கள் எல்லாம் இதைவிட உங்களுக்கு பல மடங்கு ஒரு உற்சாகம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆகவே இந்த எட்ரா என்பது இந்த காலத்திலே மிக மிக முக்கியம். அதிலும் இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் இந்த நிலையிலே இந்த விடயத்தை அரசியலமைப்பை கொண்டு வருகின்ற போது இன்று சுமந்திரன் தரப்பு ஒரு பக்கம் இந்த விடயத்தை கையாளுகின்றது, கயேந்திரகுமார் தரப்பு ஒரு பக்கம் கையாளுகின்றது, இன்று சங்கு தரப்பு சுமந்திரனோடு நிற்கின்றது. அப்ப இது இப்படி நாங்களாக பிளவுபட்டிருக்கின்றோம், இதிலே நாங்கள் ஒன்றுபட போவதில்லை. அவர்கள் ஏக்கிய ராஜ்யம் என்கின்றார்கள், இவர்கள் சமஸ்டி என்கின்றார்கள். ஆக இதுல எதையுமே சிங்கள தேசம் கருத்தில் எடுக்க போவதில்லை. ஏனென்றால் அவர்கள் நாங்கள் ஒட்டுமொத்த மக்களினாலுமே தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தங்கள் வசம் வைத்திருக்கின்றார்கள், சர்வதேச ஏற்றுக்கொள்கையோடு. அப்போது அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள்? நீங்கள் எல்லாம் போய் ஓரமா போய் அதுல இருங்கோ, தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறோம், அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்குது, தமிழ் மக்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும், ஆகவே நாங்கள் அரசியலமைப்புல தமிழ் மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றதை நாங்கள் பார்த்துக்கொள்றோம், நீங்க போய் ஓரமாயிருங்க. இதை மீறிகளால் என்ன செய்ய முடியும்? இங்க கூட்டத்தை போட முடியும், அறிக்கையை விட முடியும், போய் கத்த முடியும். இல்ல இதை விட ஏதாவது அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையிலான போராட்டத்துக்கு செல்வினமோ
இல்ல 16 வருஷத்துல அப்படியான ஒரு 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 சமிக்கை எங்களுக்கு வேற யாரும் காட்டியிருக்கணுமோ? ஏதாவது ஒரு விஷயத்துல அரசாங்கத்தின் சட்டையை பிடிச்சு உழுக்குற மாதிரி எங்களோட பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஏதாவது ஒரு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தி இந்த விடயங்களை எங்களுக்காக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு விடயத்தை செய்திருக்கிறோமா? இல்ல. அப்ப என்ன நாங்கள் இங்க வர போறோம். இங்கேயும் நாங்கள் ஒரு அடையாளபூர்வமான செயல்பாடாகத்தான் இந்த அரசியலமைப்பு வார்த்தையும் கையாள போகின்றோம். ஏன்னா இந்த விரும்பாமலும் மக்கள் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழிசை கட்சிக்கு கொடுத்திருக்கிறோம். இன்று அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சுமந்திரன் சாணக்கியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போட்டுது. இதை நாங்கள் எப்படி கையாள போறோம்? இன்றைக்கு செல்வம் அடைக்கலனாலும் சுமந்திரன் அணிகளை போட்டார். கயந்திரா பொன்னம்பலம் மட்டும் தனிச்சு நிற்கிறார். அப்ப அவர் தனிச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்யலாது. அப்ப இந்த இடத்துல அரசியல் தரப்பையும் சரியாக நெறிப்படுத்தி இல்லை அவர்களையும் இதுக்குள்ள கொண்டு வந்து இல்லை இதை அவர்களும் வலுப்படுத்தக்கூடியதான ஒரு அமைப்பாக இது முகிழ்ந்திருக்கு. ஏன்னா இதுல எந்தவித அரசியல் பின்புலவும் இல்லை. இது அரசியல் நோக்கத்துக்காக இதை இடையில விட்டுட்டு போற தரப்பும் இல்லை. மிக தெளிவாக சரியாக இந்த விடயங்கள்லாம் திட்டமிடப்பட்டிருக்கு. ஆகவே எட்ரா என்பது இந்த 16 ஆண்டு கால இந்த வரலாற்று இருட்டில எங்களுக்கு மிக நம்பிக்கையோடு இது வெறுமனே ஒரு குருட்டு வெளிச்சம் கூட அல்ல. மிக தெளிவாக ஆணித்தரமாக அந்த வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதான ஒரு நிலையை இந்த எட்ரா ஏற்படுத்தியிருக்கிறதா நான் நம்புறேன். இந்த விடயங்களை பார்த்து நீங்களும் அந்த எட்ராவில் ஒரு அங்கத்தவரா வந்து அந்த ஒளியை பிரகாசமாக்கி எங்களுடைய விடுதலைக்கான வாசல்களை திறப்பதற்கான வழியை ஒவ்வொரு ஈழத்தமிழர்களும் இந்த நொடி பொழுதே செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த இடத்துல என்னால் ஒரு வேண்டுகோளை விட முடியும். நீங்கள் கூறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த நீங்கள் கூறிய இணையதளத்தினுடைய தொடர்பை அனுப்பியிருக்கிறார்கள். தமிழ் assembly.org என்று இருக்கின்றது. அதாவது TAMIL மன்னிக்க வேண்டும் தமிழ் assembly.org என்று தந்திருக்கிறார்கள். TAMILASSEMBLY.org அதுதான் அந்த இணையதளம் இதனுடைய தொடர்பு என்றதை கூறிக்கொண்டு ராமேந்திரன் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக நீங்கள் எப்பொழுதுமே விடயங்களை கூறும் பொழுது அவதானமாக கொஞ்சம் தயங்கித்தான் கூறுவீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினால்தான் உங்களிடமிருந்து உண்மையான விடயங்கள் வரும். நீங்கள் இந்த விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது ஒன்றை நான் எப்பொழுதுமே உணர்வு என்னவென்றால் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் என்ன விடயங்கள் நடந்தாலும் முதலில் எழும்பும் கேள்வி என்னவென்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கூறுங்கள். உண்மையிலே அதற்கு இன்றைய அந்த சந்திப்பு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அமெரிக்கன் மிஷன் அருட்பணி லுக் ஜோன் அவர்கள் அந்த இடத்துல ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். நான் நினைக்கின்றேன் அவருடைய வயது ஒரு 45-50க்குள்ளாகத்தான் இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒரு இளவயது ஒரு நடுத்தர வயதுக்குரிய ஒரு அவராகத்தான் இருக்கின்றார். அவர் சொன்னார், எனக்குள்ளாக ஒரு கவலை இருந்தது. எங்களுக்கு பிறகு யார் இந்த விடயங்களை தொடரப் போகின்றார்கள்? அதுக்கு என்ன வழி இருக்கின்றது? இன்றைய தலைமுறை வேறு வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் நாங்கள் இந்த போராட்டத்தோடும் இந்த விடயங்களோடு நேரடியாக தொடர்பட்ட தலைமுறை என்ற அடிப்படையிலே நாங்கள் இதிலே விட்டு கொடுப்பு இல்லாமல் கடைசி வரை எங்களை இழந்துதன்னு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடுத்து வருகின்ற தொடர்ச்சி என்பது எப்படி இருக்க போகின்றது நீண்ட காலமாகவே ஒரு பெரிய கவலை இருந்தது. இன்று இந்த ஒன்று கூட்டலுக்கு வருவதற்கு முன்பு கூட என்னிடம் அந்த கேள்வி, அந்த தயக்கம், ஆதங்கம் இருந்தது. ஆனால் இன்றைய அந்த கலந்துரையாடலில் அந்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தோடு வந்த அந்த இளைஞர்களோடு அதில் இருந்தவர்கள் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு 30 வயசுக்குட்பட்ட ஒரு இளைஞர் தான். அவர் அந்த எழும்பி இந்த விடயம் தொடர்பாக தனக்கு இருக்கிற சந்தேகங்களையும் இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய தெளிவுகள் நாங்கள் ஒரு சாத்தியப்பாடான விடயங்களை நாங்கள் பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அந்த எழுப்பிய கேள்விகள், அது மட்டுமல்லாமல் இதை ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள ஒரு 30 நிமிடம் இந்த விடயத்தை மேலோட்டமாக வாசித்து அதனுடைய கருத்துக்களை சொல்வதற்கான அவகாசம் வழங்கப்பட்ட நிலையிலே அதற்குள்ளாக அவர்கள் அதனுடைய ஒரு உள்ளார்ந்த விடயங்களை பார்த்து, அது மட்டுமல்லாமல் சில விடயங்களை இணையத்திலே உடனடியாக அந்த தேடல் பொறியிலே அதை தேடி அந்த விடயங்களை கண்டறிந்து கொண்டு இந்த விடயங்களை கேள்வி எழுப்பினார். அந்த அரசியலமைப்பிலே இந்த 157A சரத்து சொல்கின்ற விடயம், இதை நாங்கள் ஒரு பிரிவினைக்கு ஆதரவாக செயல்பட்டால் அது தேசவிரோதமான நடவடிக்கையாக சொல்கின்றது. ஆனால் அதற்கு நேர் எதிராகத்தான் இந்த விடயங்கள் எல்லாமே இருக்கின்றது. அது எப்படி இதுக்கு வரும் என்று சொல்லி தங்களோட ஐயப்பாட்டை கேட்டார். அதுக்குரிய விளக்கம் வழங்கப்படும். ஆனால் அவர்கள் வெறுமனே
இந்த கல்லறிபவர்களை போன்றோ இல்லை நுனிப்புள்ளை மேய்ந்து விட்டு இப்போ இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றன்னு சொன்னால் இதை குழப்புவதற்கும் சில தரப்பினர் வேலை செய்திருக்கின்றார்கள். தாங்களும் இப்படியான முயற்சிகளை செய்கின்றோம் என்ற பெயரிலே இதிலே யார் யார் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்களோ வருகின்றார்கள் என்று தெரிந்தவர்களை தொலைபேசி ஊடாக நேரடியாக அழைப்படுத்தி தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அவர்களுடைய புரிதல் என்பது இது ஏதோ தங்களுக்கு போட்டியான இல்லை தங்களுடைய விடயங்களுக்கு குழப்புகின்ற நடவடிக்கையாக தான் பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த இளைஞர்கள் மிக ஆழமாக இந்த விடயங்களை உள்வாங்கி அதோடு பயணித்து அவர்கள் எழுப்பிய கேள்வியை அவர் அங்கே அந்த அருட்பணி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். இப்போது நம்பிக்கை வருகின்றது. இன்று நாங்கள் இந்த தலைமுறையை பார்த்து தான் நாங்கள் அச்சமடைந்தோம். ஆனால் இந்த தலைமுறை மிக தெளிவாக இருக்கின்றது. எங்களை விட மிக ஆழமாக ஒரு விடயத்தை நாங்கள் அதுக்கான விடயங்களை அறிகின்றதுக்கான எடுக்கின்ற காலத்தை விட குறிக்கப்பட்ட என்றால் இன்று அந்த விரல் நுனியிலே தகவல் தொழில்நுட்பத்தோடு இருக்கின்ற அந்த தலைமுறை சரியான முறையில் இதைத்தான் மேதகவர்கள் 2008ஆம் ஆண்டு மாகாண உரையிலே புலம்பெயர்ந்திருக்கின்ற இளையவர்களிடம் இந்த விடுதலை போராட்டத்தை கையளிக்கின்றேன் என்று சொன்னார். இன்று இங்கே இருக்கின்ற இளையவர்களே ஒரு 30 நிமிடத்துக்குள்ளாக அதை இவ்வளவு தூரம் உள்வாங்குகின்ற புலம்பெயர் சமூகம் அதான் எங்களோட பலம். இன்று ஒரு 50-60 வயது எங்களுடைய முதல் தலைமுறையினர் சர்வதேச டிப்ளோமேட்ஸ் ராஜதந்திரிகளையும் அவர்களோடு அணுகுகின்ற போது இருக்கின்ற அந்த லாவகத்தன்மைக்கும் அங்கே பிறந்து வளர்ந்த எங்களுடைய தலைமுறையினர் கையாளுவதற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நாங்கள் அவர்களுடன் மரியாதை நிமித்தமாக ஒரு ஒரு 50-60 வயசு எங்களுடைய வளர்ப்பு முறை எங்களுடைய பண்பியல்புகள் என்பது ஒரு மரியாதை நிமித்தமாகத்தான் நாங்கள் இருக்கும். நாங்கள் அவர்களோடு கதைக்கின்ற போது மிக பவ்யமாக இவரிடம் இதை கேட்கலாமா விடலாமா என்ன நினைப்பாருங்கிற பல கேள்விகள் எங்களுக்குள்ளாக இருக்கும். ஆனால் இன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் பிறக்கின்ற போதே 1000 கேள்விகளோடு பிறந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய கேள்விகளுக்கான திருப்தியான பதில் கிடைக்காதவரை கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் எந்தவித சமாளிப்பு கதைகளையும் சொல்லி அவர்களை திருப்திப்படுத்திவிட முடியாது. அவர்களுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்றவாறு அது சரியென்று படுகின்றவரை அவர்கள் அந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி கேட்டவர்கள் மிஸ்டர் பிரசிடென்ட் என்று சொல்லி அழுத்தமாக உரிமையோடு அவர்களோடு உரையாடக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடிய நிலைதான் அந்த எங்களுடைய புலம்பெயர் இளையோர்களுடைய நிலை. எங்களுக்கு அது வரப்பிரசாதம். இதைத்தான் மேதகு அவர்கள் அடுத்த புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிற எங்களுடைய இளையவர்களிடம் போராட்டத்தை கையெழுத்து சென்றார். ஆனால் இந்த எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அந்த அமைப்புகளுடைய இருக்கின்ற குளறுபடி நானா நீயா என்கின்ற போட்டி நிலை, அவர்கள் வழிவிட்டு ஒதுங்காத நிலைமை, அதன் காரணமாக அந்த புலம்பெயர் இளையோர்களும் இதிலே தந்து விடப்பட இதில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இந்த ஒரு 2-3 மணி நேரம் அந்த கலந்துரையாடலுக்குள்ளாகவே அந்த மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் அருட்பணி அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வு மாறி இருக்கின்றது. இதுதான் அடுத்த தொடர்ச்சி. நாங்கள் விட்டாலும் அவர்கள் விட மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தேடுகின்றார்கள். இதிலே தமிழர்களுடைய அந்த வரலாற்று தாயகத்தினுடைய தோற்றுவாய் தொடர்பாக ஒரு விடயம் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அதிலே ஒரு நீண்டகால அனுபவத்தோடு வயது கூடினவர்களுக்கே அது எதென்று தெரியவில்லை. உடனடியாக அவர்கள் இணைய பொறியில தேடுகின்றார்கள். தேடி இந்த சிலாபத்துக்கு பக்கத்தில் இது வருது, இதைத்தான் இந்த ஆற்றை தான் இது குறிப்பிடுகின்றது. அப்ப எங்களுடைய தொடக்கம் என்பது அங்கு இருக்கின்றதா? அப்ப எவ்வளவு வேகமாக அந்த இளைய தலைமுறை இந்த விடயத்துக்குள்ளாக உள்ளே இறங்கி இருக்கின்றார்கள். உள்ளே இறங்கி அவர்களை ஆய்வு செய்கின்ற போது, அதை பார்க்கின்ற போது அதிலே அவர்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லை ஒரு பிடிப்பு வருகின்ற போது அவர்கள் அதிலே பயணிப்பார்கள். ஆகவே இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். இந்த எக்ரா என்பது அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால், நிச்சயமாக இதில் உருவாக்கியவர்கள், இதில் இருப்பவர்கள் இருக்கின்றார்களோ இல்லையோ, தமிழ் மக்களுக்கான அந்த அரசியல் உரிமைகளை பெறுகின்ற வரை இந்த எட்ரா என்கின்ற கட்டமைப்பு புதிதாக நாளை பிறக்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழ் பிள்ளையும் அந்த எட்ராவினுடைய குழந்தையாகத்தான் பிறக்கும். நன்றி. சரியான முறையில் கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கும் இப்போது இந்த விடயங்களை முன்னெடுக்கின்ற சமூக பரப்பில் கொண்டு செல்பவர்களும் இருக்கின்றது. அதை சரியான முறையில செய்வோமாக, சமூகமயப்படுத்துவோமாக இருந்தால், நான் சொன்னதை போன்று இனி வருங்காலத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் எட்ராவினுடைய குழந்தையாகத்தான் பிறக்கும். சிறப்பு ராமேந்திரன், நீங்கள் கூறும் பொழுது உங்களுக்கும் நிறைய நம்பிக்கையை தந்திருக்கின்றது. நீங்கள் கூறுவதை எனக்கு நம்பிக்கை தந்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் என்று இதில் 2 முக்கியமான விடயத்தை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஒன்று, குடிசார் அமைப்பு சிவில் சமூகத்தினரால் இது நடத்தப்படுகின்றது. சட்ட திட்டங்களை உன்னிப்பாக அவதானித்து பிரகடனத்தை வரைந்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். இனி இப்போ ரீதியாக நீங்கள் கூறினீர்களே, இதைத்தான் நாங்கள் அடிக்கடி கூறுகிறோம். இளைய தலைமுறை
தலைமுறையினர் இங்கே ஈடுபட வேண்டும். அவர்களுடைய தலையீடு தான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவை பெற்றுத்தரும், அடுத்த கட்ட விடிவை பெற்றுத்தரும் என்பதை இங்கே நீங்கள் கூறுவதிலிருந்து வைத்து நாங்கள் உறுதியாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய நேயர்களுக்கு நான் மீண்டும் அந்த இணையதளத்தினுடைய முகவரியை கூறிவிடுகிறேன். tamilassembly.org TAMILASSEMBLY.org. ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று என்ற இந்த சிவில் சமூக அமைப்பினூடாக இன்று வெளியான இந்த தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக இராமேந்திரன் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான உண்மையில அந்த இறுதியாக ஒன்றை கூற வேண்டும். உண்மையில நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த இந்த கொள்கை பிரகடனம் இந்த எட்ராவினுடைய ஒரு மிக சிறந்த சிறப்பம்சம் என்று சொன்னால், இப்போ நாங்கள் அநேகமாக அந்த 6ஆம் திருத்த சட்டம் ஒன்றை வைத்துக்கொண்டு இல்லை இதுவரை காலமும் இந்த தோற்று போன விடயங்களை வைத்துக்கொண்டு எல்லாம் இனி முடியாது சாத்தியமில்லை என்கின்ற விடயங்களைத்தான் நாங்கள் முதல் சொல்லாக உச்சரித்து வருகின்றோம். ஆனால் இதிலே அதனுடைய முத்தாய்ப்பான விடயமே நீங்க 157A சரத்தின்படி இதை அதற்குள்ளாக இது ஒரு பிரிவினைவாதமாகவோ இல்லை அதற்கு நிகரான நடவடிக்கையாக பொருள் கோடல் செய்துவிடக் கூடாது என்கின்ற கோரிக்கை மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பொன்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டே அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்கின்ற வகையிலே இது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. ஏன்னா எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கின்றது, இது ஏன் நாங்கள் அரசியல் சார்ந்து இருக்கின்றோம் என்று சொன்னால், நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தாலும் ஒரு புலனாய்வாளர் நெருக்கடி வருகின்ற போது இல்லை ஒரு கைது நெருக்கடி வருகின்ற போது அரசியல் தரப்போடு நின்றால்தான் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நாளை இதிலே நாங்கள் பயணிக்கின்ற போது இது ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாக சொல்லி எங்கள் மீதான புலனாய்வு நடவடிக்கை வந்து எங்களை யார் பாதுகாப்பது என்பது இந்த பயணத்திலே இந்த கூட்டத்துக்கு முன்னரான பயணத்திலே உரையாடப்பட்ட ஒரு விடயம். ஆனால் அங்கே சென்று இந்த பொருள் கோடலை அங்கே சுட்டி காட்டிய போது இதற்கான பதில் அங்கே கிடைத்தது. ஆகவே ஒரு நம்பிக்கை போராடுகிற ஒவ்வொருவருக்கும் இது நாங்கள் அரசாங்கத்திற்கு இது தெளிவான ஒரு வரையறை. இப்படி யாருமே இதுவரை இந்த விடயத்தை வெளிப்படுத்தியதில்லை. இலங்கையினுடைய ஒரு நீதிமன்ற கட்டமைப்பினூடாகவே இந்த 157(1) அந்த சரத்து வந்து அதை எப்படி நாங்கள் அரசியலமைப்பு விவகாரம் தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற போதோ ஆராய்கின்ற போதோ இல்லை அதை நாங்கள் எதிர்த்து அந்த விடயங்களை முன்வைக்கின்ற போதோ இது அரசுக்கு எதிரானதாக பொருள் கோடல் செய்ய முடியாது என்கின்ற விடயம் இலங்கையினுடைய நீதிமன்றமே சொல்லி இருக்கு. ஆக அந்த தீர்ப்பை எடுத்து வைத்து இதுல ஈடுபடுபவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது. அது இப்படி பல விடயங்கள் இப்ப இது ஒரு உண்மையில ஒரு சாத்தியமான இந்த ஒரு விடயத்தை வைத்துதான் இங்க இருக்கிற அத்தனை பேருமே பயமுறுத்தி வைத்திருந்தார்கள். 6ஆம் திருத்த சட்டம் நாங்கள் அதை பேசக்கூடாது இதை பேசக்கூடாது அந்த பூச்சாண்டி தண்டத்துக்குள்ளாகவே எங்களை எல்லாருமே முடக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் இப்படி போனாதான் இப்படி நாங்கள் குறுக்கு வழியால ஒளிஞ்சு போகணும் எல்லாம் ஆனா இது அப்படி இல்லை, நேர்வழியிலேயே எங்களுக்கு என்ன வேணுமன்றதை இதுல கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி இருக்குது. ஆகவே இது மிக சிறந்த ஒரு உண்மை நீங்க சொன்னதை போன்று மிக இலகுவாக நான் ஒரு விடயத்துக்குள்ளாக திருப்திப்பட்டு போகின்ற ஒரு நபர் அல்ல. எங்களுடைய பார்வை, எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய அளவுகோல் எல்லாமே தமிழ் இனத்துக்கான எங்களுடைய விடுதலை அரசியலினுடைய உண்மைத்தன்மை, அதற்கான உள்ளார்ந்தமான நிலைப்பாடு, அந்த அந்த எண்ண அலவரிசை என்பது ஒத்துப்போகின்ற இடத்தில் தான் எங்களாலும் இப்படியான ஒரு திருப்தியான நிலையில அந்த விடயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே எனக்கே ஒரு நிறைவாக இருக்கின்றது. உண்மையிலே பல தடைகள் இருந்தது இன்றைய நாள் அந்த நிகழ்வுக்கு செல்வதற்கு. ஆனால் சென்று அந்த நிகழ்விலே பங்கு பெற்றியதற்கு பிற்பாடு மிக ஒரு திருப்திகரமாக உணர்கின்றேன். அந்த அளவுக்கு நீங்களும் இந்த தமிழ் assembly.org என்கின்ற அந்த இணையதளத்திலே சென்று ஒவ்வொருவரும் பார்க்கின்ற போது நீங்களும் அந்த எட்ராவாக நீங்கள் உங்களை உணரக்கூடிய அந்த பெருமை நிலையை நீங்கள் அடைவீர்கள் என்பதை மீண்டும் நான் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இதைத்தான் நாங்களும் எதிர்பார்த்தோம், இதைத்தான் நாங்கள் வாரந்தோறும் வானொலியில் பேசும் பொழுது இந்த விடயங்கள் சுயாதீனமாக சட்டத்தின் பால் செயல்பட வேண்டும் என்ற விடயங்களை இங்கே எளியவர்களை உள்ளடக்க வேண்டும் என்ற விடயங்களை இங்கே கூறும் பொழுது மிகவும் சிறப்பாக நம்பிக்கையை தருகிறது, உற்சாகத்தை தருகின்றது என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.